சீரியல் அடுத்த வாரத்துக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா கங்கா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே உறுதியாக சொல்லிடுறாங்க. எனக்கு வளகாப்பு நடந்தால் எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி நான் நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும், அதுவும் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 5வது மாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போவே எனக்கு வளகாப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து கங்கா ஆசைப்பட்ட மாதிரியே வளகாப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்போ தாத்தாவும் பாட்டியும் கங்காக்காக ஆசையாக வரிசையில் வந்து வைக்கிறாங்க. ஒரு பக்கம் காவேரியும் விஜயும் கங்காக்காக ஒரு ஜுவல் வாங்கி வைக்கிறாங்க. இந்த வரிசையெல்லாம் பார்த்துட்டு கங்கா எல்லாரும் முன்னாடியும் அவங்கள ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க. எனக்கு எதுக்காக இந்த வரிசையெல்லாம் வைக்கிறீங்க, எனக்கு எங்கள் மாமா வீட்டிலேருந்து வைக்கிறது மட்டுமே போதும், தயவு செய்து உங்களுடைய வரிசை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து விஜயும் அதை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கங்கா எதுக்காக இது மாதிரி நடந்துக்கிறானே தெரியலன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் யமுனா காவேரி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டதை நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அடுத்து குமரனும் கங்காவை பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன் கங்கா இது மாதிரி நடந்துக்கிற, ஒரு சபைன்னு கூட மதிக்காமல் அவங்க எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டு இல்லை, அவங்க வாங்கிட்டு வந்தது பிடிக்கலாம் கூட நீ மனசுக்குள்ள வச்சிருந்துருக்கலாம்ல, எதுக்காக எல்லாரும் முன்னாடியும் அவங்களுடைய வரிசையை எடுத்துகிட்டு போக சொன்னேன். இதை நினச்சி கண்டிப்பாக காவேரி விஜயும் ரொம்பவே வருத்தப்படுவாங்க. தாத்தா பாட்டி கூட நீ மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. கங்கா நடந்துக்கிட்டதை நினைச்சு கல்யாணியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. பசுபதிக்கு கங்காவும் காவேரியும் கன்சீவா இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இந்த விஷயம் நம்மளுக்கு ஃபர்ஸ்டே தெரியாமல் போச்சு, இது ஒரு விஷயம் போதும், என் பையனை கடத்திட்டு என்னை அள வச்சாங்களே, இந்த அவங்களும் நான் அள வைக்கிறேன், கண்டிப்பாக அந்த குழந்தைங்க பிறக்காது, குழந்தை பிறந்து பெரிய சந்தோஷம், அந்த குடும்பத்துக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷத்தை நான் அடியோடு அழிக்கிறேன்னு சொல்லிட்டு பசுபதி சவால் எடுக்கிறாங்க.